சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேஜஸ்ல ஒரு லேண்டிங் பேஜ்ல என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியும்? ஓகே, லேண்டிங் பேஜ் சும்மா சொல்லுங்க, ரொம்ப தப்பு. ஆ, இல்ல இல்ல, அது வந்துட்டு எஸ்இஓ லேண்டிங் பேஜ்ல வந்துட்டு மெயினா என்னென்ன வேணும்? ஓகே. कंपनी पति डिटेल्स ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேண்டிங் பேஜ்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிராண்டோட லோகோ இருக்கு. ஓகேவா? மெனு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் பிபிடி எல்லாம் போட்டுருக்கீங்களா? அது நார்மலா வந்துட்டு ஹெட்டர் ஃபுட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஸோ அந்த ஹெட்டர் ஃபுட்டர் எதுக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஹெட்டர் ஃபுட்டர் எதுக்குன்னா ஹெட்டர்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டிங்கனாலும் சரி, ஃபுட்டர்ல ஏதாவது கண்டென்ட் போட்டிங்கனாலும் சரி, நீங்க எத்தனை பேஜ் ஆட் பண்ணாலுமே வந்துட்டு அந்த ஹெட்டர் ஃபுட்டர் என்ன பேஜ் இருக்கோ அதே தான் வந்துட்டு எல்லா பேஜுக்கும். ஓகேங்க, பார்த்துட்டீங்களா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு ஹெட்டர் ஃபுட்டர் வேணும்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வெப்சைட்ல அவங்க வந்துட்டு எந்த பேஜஸ் போனாலுமே வந்துட்டு நம்ம பிராண்டோட லோகோ விசிபிலிட்டியா இருக்கணும். ஸோ நம்ம காண்டாக்ட் இன்ஃபோ, ஏதாவது காண்டாக்ட் இன்ஃபோ, தென் நம்ம கிட்ட எவ்வளோ லேண்டிங் பேஜஸ் இருக்கு மெனு. ஸோ நம்ம வெப்சைட்ல போய் எந்த பேஜுக்கு போனீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயினா வந்துட்டு அந்த லோகோ, ஃபோன் நம்பர், இந்த மெனு, இது வந்துட்டு ஹெட்டர், இது வந்துட்டு அப்படியே வந்துட்டே தான் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கண்டென்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாறும். ஆனா வந்துட்டு ஹெட்டர்ல இருக்கிற எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு மாறாது. ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கனாலும் அப்படியே வந்து மெனு என்ன இருக்கோ, காண்டாக்ட் இன்ஃபோ, அதெல்லாமே வந்துட்டு வரும். ஸோ ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மெயினாக வந்துட்டு லோகோ வேணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெப்சைட்ல நம்ம என்னென்ன பேஜஸ் நம்ம வைக்க போறோம், அது ஒரு மெனுவை நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகே, நியூ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஆட் அ பேஜ். நம்ம வந்துட்டு பேஜ் வந்துட்டு எதுல பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். புரியல. ஆல் இன் ஒன். அது வந்துட்டு பேக்கப். ஆல் இன் ஒன் வந்துட்டு பேக்கப். நம்ம வந்துட்டு பேஜ் பில்டரா வந்துட்டு எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். WP. ஸோ நம்ம பேஜ்குள்ள வந்தாச்சு ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம பேஜ் வந்து டெவலப் பண்ண போறது வந்துட்டு WP பேக்கிங்கிறது தான். ஓகே, பேஜ் பில்டர். ஸோ இங்கே பேஜ் பில்டரை சூஸ் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்து. ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே இதுல வந்துட்டு பேக் எண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பேக் அண்ட் எடிட்டர். பேக் அண்ட் எடிட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைட்டில். புரியல. எலமெண்ட் இருக்கு, பட் அதுல வந்துட்டு அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பேஜ் டைட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பேஜ் டைட்டில் கொடுத்துட்டு பப்ளிஷ். பப்ளிஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவ்யூக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்க எப்படி வருது.
ஸோ ஆட் பேஜ் கொடுத்தோம். பேஜோட டைட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ரிவ்யூ செக் பண்ணோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இங்க நம்ம வந்துட்டு ஹெட்ரே நம்ம வந்துட்டு போடல, சூஸ் பண்ணல. ஆனா வந்துட்டு இங்க வந்து ஆப்பிள் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஹெட்ரே எடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட்ரே எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கேக்குதாமா? ஸோ வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்ற தீம் என்ன தீம்? இம்ப்ரெஸ் ஆகும். ஓகேவா? அந்த இம்ப்ரெஸ் தீம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு மொத்தம் 4 ஹெட்டர் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம புதுசா இப்போ ஹெட்டர் என்னமா ஸ்கிரீன் கிளியரா இல்ல ஸ்கிரீன். 1 செகண்ட்.
இப்போ தெரியுதாமா ஸ்க்ரீன்? இப்ப தெரியும். ஓகே. ஸோ இம்ப்ரெஸ் தீம்குள்ள வந்திருக்கோம். ஹெட்டர்ஸ்ல வந்துட்டு ஆட் ஹெட்டர். ஸோ ஆட் ஹெட்டர் கொடுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க. உங்க இண்டிவிஜுவல் நேம் போட்டு ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பேஜ் உங்க நேம் போட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க ஹெட்டர் வந்துட்டு டிஃபால்ட்டா எப்படி வச்சுக்கலாம், டேபுக்கு நம்மளுக்கு எப்படி வேணும், நம்மளுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு 3 CSS எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா எப்படி வேணும்னு பார்க்கலாம். இதுல வந்துட்டு நம்ம தீம் ஏற்கனவே நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுல வந்து தீம்ல வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்க டெம்ப்ளேட்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் போய் உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணும், இதுல டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பாருங்க. லோகோ, மெனு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் மீடியா ஐகான், கார்ட்டா இருந்துச்சுன்னா கார்ட்டு, சர்ச். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கு. ஓகே, 10 டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸும் நீங்க வச்சு பாருங்க எப்படி வருது, அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிருக்கோம். இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ண உடனே எனக்கு என்னென்ன வந்துட்டு லோகோ, பார், சோஷியல் மீடியா. ஓகே, இங்க வந்துட்டு லோகோல வந்து நான் போய் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன். இமேஜா தான் வந்துட்டு லோகோ வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ ஆப்பின் டெக்னாலஜி இந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் லோகோவை வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு ஹைட்ல வந்துட்டு நம்ம லோகோ வந்துட்டு எவ்வளோ ஹைட்ல வேணும் ஜஸ்ட் இப்படி சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. லோகோ வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஹெட்டர் வந்துட்டு தினேஷ்ங்கிற நேம்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பேஜ். ஸோ இந்த பேஜ்ல போயிட்டு பேஜ் லேஅவுட் இருக்கீங்களா, இங்க வந்துட்டு நம்ம என்ன ஹெட்டர்னு சொல்லி சூஸ் பண்ணணும். தினேஷ்ங்கிற ஹெட்டர் நம்ம வந்துட்டு நிறைய ஹெட்டர்ஸ் வச்சிருந்தோம். ஸோ இந்த பேஜுக்கு நம்ம எந்த ஹெட்டர் வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு சூஸ் பண்ணோம். ஸோ தினேஷ்ங்கிற ஹெட்டர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு ரிவ்யூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ வந்துட்டு சின்னதாயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இத்தனோண்டு இந்த சின்னதா இருக்கிற லோகோ போதுமா, இல்ல இந்த லோகோவோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஸோ எனக்கு அங்க ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ லோகோவோட சைஸ் வந்து நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். அதே மாதிரி தான் டேப் செக்ஷனுக்கு எவ்வளவு வேணும், மொபைல் செக்ஷனுக்கு லோகோ எவ்வளவு பெருசா வேணும், சைஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணி டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஹைட் அங்க சேஞ்ச் பண்ண உடனே இங்க லோகோவோட சைஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மெனுஸ்ல வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தினேஷ்ங்கிற மெனு இருக்கு, மெயின் மெனு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற மெனு இருக்கு. ஸோ இந்த மெனு நெக்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் தினேஷ்ங்கிற மெனு சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ். இங்க வந்துட்டு மெனுவே இல்லை. ஓகேவா? நான் வந்துட்டு தினேஷ்ங்கிற மெனு சூஸ் பண்ணிடுறேன். தினேஷ்ல எதுவும் இல்லை. ஸோ அதான் மெயின் மெனு.
Okay. மெனு வந்துருச்சு. ஆனா வந்துட்டு டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட்ல இருக்கிறதுனால வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்டோட கலர் இங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம் டெக்ஸ்டோட கலரு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் எப்படி சேஞ்ச் பண்ணு. அடுத்தது வந்துட்டு சோஷியல் மீடியால வந்துட்டு நம்ம கிட்ட இங்க இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம்னா சோஷியல் மீடியா லிங்க்கும் கிளிக் பண்ணா கரஸ்பாண்டிங் லிங்க்கும் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஹெட்டர்ல மட்டும் 3 செக்ஷன் இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு டாப் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஏரியா இங்க பிளஸ் இருக்கு இல்லையா, டாப் ஏரியா. இது வந்துட்டு மெயின் ஏரியா, இது வந்துட்டு பாட்டம் ஏரியா. சரியா? ஸோ இப்போ நம்ம மெயின் ஏரியால மட்டும்தான் லோகோ போட்டிருக்கோம், மெனு போட்டிருக்கோம், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா வந்துட்டு இதுல வந்துட்டு டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் இது வந்துட்டு ஒயிட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிருக்கு, பிங்க் கலர்னு சொல்லி. இங்க மெனு இல்லை, ஆனா மெனு இருக்கு. ஆனா வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட்டா இருக்கிறதுனால வந்துட்டு இங்க வந்துட்டு விசிபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ நான் அங்க சேஞ்ச் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி என்ன பண்ண, மெயின் ஏரியா கீழே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஏரியால வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி வச்சு. ஸோ அதை இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட்டா இருக்கு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக். சரியா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச்னா அந்த ஹெட்டரோட ஃபுல் பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் இதோட கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க மெயின் ஏரியால போய் கலர் வந்துட்டு என்ன மாதிரி வேணுமோ சொல்லிட்டு கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு கலரே வேணாம், எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் எனக்கு வேணும்னா வந்துட்டு ஃபுல்லா டிரான்ஸ்பரன்ஸ் கலர் இங்க இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா வந்து டிரான்ஸ்பரன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ பாடில ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா அந்த இமேஜ் தான் இங்க கொண்டு வருவீங்க. எதுவுமே வைக்கல, ஸோ அதனால வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கனால அது அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்பரன்ஸா கொண்டு வந்து காமிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்துட்டு மெயின் ஏரியான்னு சொல்லியாச்சு. மெயின் ஏரியால தான் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். அடுத்தது வந்துட்டு டாப் ஏரியா வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? டாப் ஏரியா இப்போதைக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. டாப் ஏரியா எதுவுமே வந்து ஷோ டாப் ஏரியால வந்து ஷோன்னு சொல்லி கொடுக்கணும், ஷோ ஏரியான்னு சொல்லி. இங்க வந்துட்டு நம்ம எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம எதுவுமே போடல. நீங்க அங்க வந்துட்டு ஷோ ஏரியான்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் கூட இங்க வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகாது.
ஜஸ்ட் வந்து ஸ்பேஸ் மட்டும் வந்துருக்கு இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டெக்ஸ்டாப் போடலாம், இமேஜ் போடலாம், இல்லாட்டி மெனு கொண்டு வரலாம், சாம்பிள் மெனுஸ் கொண்டு வரலாம், சர்ச் பார் கொண்டு வரலாம், ட்ராப் டவுன் மெனு கொண்டு வரலாம், இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா. ஸோ எனக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு பட்டன் மாதிரி நான் ஏதாவது கால்மின்னு சொல்லி பட்டன் கொடுத்தா அதுக்கு லிங்க் கொடுத்தா தான் வந்துட்டு பட்டன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். பட்டன் ஆக்டிவேட் ஸோ பட்டன் இல்லை டெக்ஸ்ட் இங்க வந்து டெக்ஸ்ட் போட்டு ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. ஃபோன் நம்பர் போட்டு சேவ் பண்ணீங்கன்னா ஃபோன் நம்பர். இப்போ டாப் ஏரியா வந்துச்சு வந்துட்டு பாட்டம் ஏரியா. அதுலேயே கீழே வந்தீங்கன்னா பாட்டம் ஏரியா. பாட்டம் ஏரியாவும் ஷோ பண்ணிட்டு இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாட்டம் ஏரியா வந்துட்டு என்ன ஃபுல் பிளாக் ஆகிடும், ஒயிட்லேயே இருக்கட்டும். இங்கே வந்துட்டு ஒரு மெனு நீ கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஏரியா, இது வந்துட்டு மெயின் ஏரியா, கீழே வந்துட்டு பாட்டம் ஏரியா. டாப் ஏரியாவில் ஃபோன் நம்பர் கிளிக்ங்கிற ஒரு பட்டன் வச்சுட்டு, மெயின் ஏரியாவில் வந்துட்டு போக வந்துட்டு சோஷியல் மீடியா லிங்க்ஸ், கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெனு பார் வச்சு. இப்போ இந்த மூணுத்துக்குமே வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்துட்டு ஷோ பண்ணுறோமா இல்லையா, ஷோ ஏரியா கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு விசிட் வேணுமா விசிட். ஓகே, ஸோ நம்ம இப்போ 3 ஏரியா போட்டிருக்கோம் கரெக்டா. ஸோ இதுவே வந்துட்டு டெம்ப்ளேட்ல போய் நீங்கள் சூஸ் பண்ணும்போது எனக்கு 3 ஏரியாஸும் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா டைரக்டா டெம்ப்ளேட்ஸ்லேயே வந்துட்டு இங்கே வந்து 2 ஏரியா இருக்கு. ஸோ இது செலக்ட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ண உடனே இங்கேயே வந்து 3 ஏரியாவா வந்து வந்துருச்சு. சரியா, நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எத்தனை ஏரியா வேணும், இல்லை மெயின் ஏரியா மட்டும் போதுமா. லோகோ கண்டிப்பா நீங்க எந்த வெப்சைட் டெவலப் பண்ணாலும் லோகோ மஸ்ட். ஸோ லோகோ, அதுக்கப்புறம் மெனுஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஜஸ்ட் வந்துட்டு ஹெட்டர் செக்ஷன் போகிறோம். ஹெட்டர் செக்ஷன்ல போயிட்டு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறோம். டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டு லோகோ நம்மளுக்கு என்ன அங்கே விசிபிலிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு லோகோ, மெனு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றோம், பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றோம். மெயின் ஏரியாவுக்கு வரோம், பேக்ரவுண்ட்ல போய் கலர் ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி டெக்ஸ்டோட கலரும் ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் லிங்க் ஆன் ஹெச் ஓவர். லிங்க் ஆன் ஹெச் ஓவர்னா
நீங்க மெனுல வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மேல கொண்டு போனீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகும்போது என்ன கலர் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணி நம்ம பேஜ்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நம்ம அங்க என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி சேஞ்சஸ் இங்கே ஆகும். ஓகே, ஆமா ஆமா முடியும். ஸோ இந்த மேங்கோ பேபி லோகோ ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல போய் லோகோ சூஸ் பண்ணிட்டு இந்த ஹைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இதுல வந்து 35 இருக்கிறதுனால அது ரொம்ப சின்னதா இருக்கு. இதை வந்துட்டு ஒரு 65 ஹைட் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்க ஆல்ரெடி வந்துட்டு லோகோ பாத்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா ஏதாவது பண்ணி வச்சு நீங்க அது லோகோ பண்ணும் போதே வந்துட்டு அதோட ஹைட்டு வித்து கொடுத்துதான் வந்துட்டு அது டவுன்லோட். ஸோ இங்க வந்துட்டு நீ ஹைட் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு ஏற்ற வித்து டிஃபால்ட்டாகவே அது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லோகோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த லோகோவோட வித்தும் ஹைட்டும் எதுவுமே சேஞ்ச் ஆகும். சைஸ் மட்டும்தான் வந்துட்டு இங்க வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு லோகோ பாக்ஸ். முதல்ல பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சு அதுக்குள்ள நாங்கள் டிபின்னு சொல்லி போட்டுருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஹைட்டும் வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ பேஜ் டெவலப் பண்ண போகிறோம். சைட் பார்ல கண்டென்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, ஷோ கண்டென்ட் ஆஸ் இஸ் இது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல டிஃபால்ட்டா டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அது டெவலப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஸோ தீம்ல இருக்கிறது நம்மளுக்கு வேணாம். சரியா, நம்ம வந்துட்டு புதுசாக வந்துட்டு டெவலப் பண்ணலாம். ஸோ அதனால வந்துட்டு ஷோ கண்டென்ட் ஹேஸ் இஸ் இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ போய் ப்ரிவியூ பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அந்த போட்டுக்கிறது வரல, ஏன்னா அது வந்து டைட்டில நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம பேஜ்ல எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒயிட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணாம இருந்துச்சு. அதனால வந்துட்டு ஹெட்டிங்கோட வந்துட்டு எடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீ பேஜ்ல காமின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோம். ஸோ அதனால நம்ம கிட்ட இப்போதைக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை, அதனால பிளைனா காமிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆட் எலமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு எலமெண்ட்ஸ் டிஃபால்ட்டா வந்துட்டு தீம் இன்ஸ்டால் பண்ணும்போது இது எல்லாமே வந்துட்டு வந்து. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இதில் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஓனா பேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோவை வந்துட்டு நம்ம ஒரு செக்ஷனா சொல்லுவோம். சரியா? ஸோ இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ரோ. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரோங்கிறது வந்துட்டு டெக்னிக்கல் வேர்டா வந்து செக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ போட்டாச்சு. ஸோ ரோ போட்டதுக்கு அப்புறம் திரும்பி உள்ள ஒரு பிளஸ் சிம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் டு சேஞ்ச் கொடுத்து ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஓகேவா? ஸோ இப்போ ரோ போட்டாச்சு, இமேஜ் போட்டாச்சு, அடுத்தது டெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ இங்கே சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ்,
அதுக்கப்புறம் அது கீழே டெக்ஸ்ட். இமேஜ் ஸ்லைடர். இங்க வந்துட்டு மல்டி இமேஜை வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். இமேஜ் ஸ்லைடர். ஆமா, செக்ஷன் இல்லை. ஸோ நம்ம கிட்ட என்னென்ன இந்த எலமெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு. ஓகே, அந்த செக்ஷன் வைஸ் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸ்ப்ளிட்டர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிப்பீங்க. பட்டன், ஐகான் பாக்ஸ், எலமெண்ட்ஸ். இதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அங்க நம்மளுக்கு ஃபுல்லா கொடுக்கும். ஸோ இதுல போய் நேற்று செக் பண்ணி எதாவது பாத்தீங்கன்னா இவர் மெசேஜ் போட்டிருந்தாரு, போய் அந்த ஹெட்டர் பார்ல பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதாவது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுல வந்துட்டு எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அங்கதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஆக்ஷன் பாக்ஸ், பட்டன், கரோசல்ஸ். இப்போ இங்க வந்துட்டு டிஃபால்ட்டா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம தான் அவன் இங்க இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதுலயும் வந்துட்டு எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸ்ல போய் கிளிக் பண்ணிட்டு வரும். அவ்வளவுதான். இங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதே தான் வந்துட்டு அங்கே எலமெண்ட்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இது மட்டும் ஃபுல்லா இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணணும். ரோ செட்டிங்ஸ்ல பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டு
ரோ ஹைட் இங்கே செட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ரோ ஹைட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் சூஸ் பண்ணுறோம். இமேஜ் சூஸ் பண்ணிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு செக் பண்ணலாம். ஸோ இமேஜ் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ எனக்கு அந்த இமேஜுக்கு மேலே ஒரு கண்டென்ட் வேணும். பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இங்கே எடுத்து வந்துருக்கு. அந்த இமேஜுக்கு மேலே எடுத்து. அந்த கண்டென்ட் வந்துட்டு எனக்கு பிளாக் கலர்ல இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பேஜோட டாப் கார்னர்ல இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் சென்டரா கொண்டு வரேன். அதுக்காக அது சென்டரை எப்படி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு H1 டேகா நான் போட போறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃபா இருக்கிறத வந்துட்டு H1 சொல்லிட்டு மாத்தியாச்சு. ஸோ இதோட டெக்ஸ்ட் நான் மாத்துறேன். டிசைன்ஸ்ல போய் கலர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இங்க வந்துட்டு நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ போய் ப்ரிவியூ பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் சின்னதா இருந்துச்சு. H1 சைஸ் என்ன இருக்கும் பெருசா ஆயிடுச்சு. ஆனா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது சென்டரா கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து டாப்ல இருக்கு. இது சென்டரா எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. இந்த ரோல கண்டென்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு மிடில் பாட்டம் மிடில் கொடுத்தீங்கன்னா அது மிடில் டெக்ஸ்ட்ல இல்ல ரோலையும் கொடுக்கலாம். மொத்தம் இதுல வந்துட்டு 3 டைப்ல வந்துட்டு இது வந்து சென்டரா கொண்டு வரணும். சரியா? அதான் ஒவ்வொன்றா. அடுத்தது வந்துட்டு ரோல வந்துட்டு கண்டென்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாப்லன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மிடில், அதுக்கப்புறம் பாட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோட ஹைட் ஃபிக்ஸ் பண்ணோம். ரோக்குள்ள வந்து இப்போ ரோக்குள்ள தான் எல்லாமே பண்ணிருக்கோம். ரோவோட ஹைட் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் வித் கண்டென்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் பாருங்க. கண்டென்ட் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வந்து ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் வித் கண்டென்ட் சொல்லி கொடுத்தா அதோட ஃபுல் வித்தும் அது வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுச்சு. ஓகேவா? ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிடுச்சு. இந்த ரோ கலர் ஸ்டைல் வந்துட்டு நீங்க எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள போயிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கண்டென்ட் கலர்லயே இருக்கு. அடுத்தது பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் சைஸ் ஃபுல் ஏரியான்னு சொல்லி கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் பொசிஷன் வந்துட்டு சென்டர் டாப். ஸோ அடுத்தது வந்துட்டு இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு டிசைன்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே பண்ண போறோம். என்னதான் வந்துட்டு எலமெண்ட் எடுத்துட்டு வந்தாலும் இந்த டிசைன்ஸ் தான் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் சொல்லுவோம் தெரியுமா? சிஎஸ்எஸ் வந்து இதுல தான் வந்துட்டு நம்ம எழுதுவோம். ஓகேவா? டெக்ஸ்ட்ல வந்து டெக்ஸ்டோட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அலைன்மெண்ட் லெஃப்ட் சைடு வேணுமா சென்டர்ல வேணுமா? ஸோ அதோட டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்
டெக்ஸ்டோட ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் நம்மளுக்கு வேணுமோ அந்த டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபாண்ட், ஸோ ஃபாண்ட் வித் எவ்வளோ வேணும், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வேணும், ஸ்டைல் என்ன வேணும், ஃபாண்ட் சைஸ் என்ன வேணும், ஃபாண்ட் லைன் ஹைட் எவ்வளோ வேணும், லெட்டர் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும். ஸ்பேஸ்னா தெரியுங்களா, லைன் ஹைட் என்னன்னு தெரியுமா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கலர் வேணாம், எனக்கு பேக்ரவுண்ட் வந்து இமேஜா வேணும்னா பேக்ரவுண்ட் வந்து இங்கேயும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பேக்ரவுண்டோட இமேஜ் பொசிஷன் என்ன வேணும், சைஸ் என்ன வேணும், அந்த இமேஜோட சைஸ் என்ன வேணும், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டடா வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு சைஸ். சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் போட்டாச்சு, இதோட வந்துட்டு வித் ஹைட் இது ரெண்டுமே வந்துட்டு இங்க நம்ம ஏதாவது இமேஜ் போட்டிருந்தோம்னா, இப்போதைக்கு இந்த டிசைன்ங்கிறது வந்துட்டு நீ டெக்ஸ்ட் போட்டிங்கனாலும் டிசைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் போடும்போது வந்துட்டு அந்த இமேஜ்ல போய் நீங்க எதுவுமே பண்ண முடியாது, கலர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. கலர் சேஞ்ச் பண்ணீங்கனாலும் அங்கே உங்களுக்கு வராது. ஓகேவா. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கும்போது, ஸோ இங்க வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணும். டெக்ஸ்ட்டுக்குனா டெக்ஸ்ட்டுக்குலாம் இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா. சைஸ், ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ சைஸ்ல வந்துட்டு வித் ஹைட், அந்த இமேஜோட சைஸ் வித் ஹைட் இல்லைன்னா அந்த ஏரியாவோட சைஸ் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேசிங். ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா மார்ஜின் பேடிங் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. மார்ஜின்னா ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த கான்டாக்ட் ஃபார்ம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸுக்கு வெளியே நம்மளுக்கு வந்துட்டு இடம் வேணும்னா அது வந்து மார்ஜின் சொல்லணும். அந்த பாக்ஸுக்கு உள்ள நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வேணும்னா அது வந்துட்டு பேடிங்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ இந்த பாக்ஸுக்கு வெளியே நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா அது வந்துட்டு மார்ஜின் சொல்லிட்டு இங்க வந்துட்டு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட்டுக்கு எவ்வளவு வேணும், டாப்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், பாட்டம் ரைட் சைடு. அதே மாதிரி பேடிங் அந்த பாக்ஸ்க்கு உள்ள நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் போட்டாச்சு, பாக்ஸ் வந்துட்டு பாக்ஸோட பார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம். சரியா. பார்டர்ஸ் வந்து ரேடியஸ்ல நம்மளுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும். ஓகேவா, ரேடியஸ். ஓகே, அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் என்ன மாதிரி பொசிஷன்ல நம்மளுக்கு வேணும் சொல்லிட்டு பொசிஷன் சூஸ் பண்றோம். அடுத்தது வந்துட்டு பேக் பாக்ஸ் ஷேடோ, அந்த போட்ட பாக்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு சுத்திலும் ஷேடோ வர மாதிரி இருந்துச்சுன்னா ஷேடோ போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரோ சூஸ் பண்ணிட்டேன். ரோ வந்துட்டு நம்ம எத்தனை தடவை வேணாலும் டிவைட் 6 வந்துட்டு டிவைட் பண்ணிக்கலாம் டோட்டல். ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு தெரியும் இந்த ரோ வந்துட்டு ஃபுல் வித்து. ஸோ இது வந்துட்டு 2ஆ டிவைட் பண்றோம். ஓகே, இது வந்து 50-15 சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்தது வந்துட்டு டபுளாவே வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி இது வந்துட்டு இது 60 இது 40. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபுல் வித்தை வந்துட்டு எவ்வளோ வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35-35-35. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபுல் வித்தை வந்துட்டு நம்ம எவ்வளோ செக்ஷனா வேணும்னாலும் டிவைட் பண்ணிக்கலாம் இங்க. ஆமா, இன்னொரு ஆறு செக்ஷன் கொண்டு வர முடியாது. சொல்றேன். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரோல டிவைட் பண்ணிட்டோம், எவ்வளோவா டிவைட் பண்ணணுமோ அவ்வளோவா டிவைட் பண்ணிட்டோம். சரியா. அதுக்கப்புறம் எனக்கு இதுல வந்துட்டு 6க்கு மேல பண்ண முடியாது. 6க்கு மேல இதுல டிவைட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு வந்துட்டு எனக்கு 12 எனக்கு வந்துட்டு வேணும்.
சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரோக்குள்ள இன்னொரு ரோ போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயின் செக்ஷன் போட்டாச்சு. மெயின் செக்ஷனுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ரோ போட்டிருக்கோம். ஸோ இதையும் வந்துட்டு 6 டிவைட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா வித் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 12 டிவைட் பண்ணும்போது ரொம்ப சின்னதா போயிடும். ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு 50, இது 50, இது பாத்தீங்கன்னா 75, இது 25 டிவைடிங் செக்ஷன். இது பாத்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணிருக்கேன். 25, 25, 25, 25. ஸோ அந்த மாதிரி செக்ஷன் வந்துட்டு இங்க டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் இப்போ டிவைட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இது அப்படியே இந்த செக்ஷன் அப்படியே கொண்டு வரேன். ஸோ ஒரு கண்டென்ட், ஒரு இமேஜ். கண்டென்ட் வரணும்னா டெக்ஸ்ட் பிளாக்ல டெக்ஸ்ட் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு இமேஜ். அந்த இமேஜ் அப்படியே எடுத்து வந்துச்சு. டெக்ஸ்டும் வந்துட்டு டாப்ல எடுத்து வந்துச்சு. எனக்கு இது டாப்ல வேணாம், சென்டர்ல வேணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எனக்கு கண்டென்ட் சென்டரா வேணும்னா இந்த ரோக்குள்ள போயிட்டு, ஆமா இது ஹோல் பேஜுக்கும் ஆகும். ஓகேவா? ரெண்டாவது ரோக்கு சேஞ்சஸ் வராது. சரியா, நம்ம ஃபர்ஸ்ட் ரோல மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ரெண்டாவது ரோக்கு அந்த சேஞ்சஸ் வராது. ஸோ இங்க போய் டாப், மீடியம், பாட்டம் சொல்லி கொடுத்தோம் தெரியுமா, கண்டென்ட் செக்ஷன் அங்கேயும் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இங்க டெக்ஸ்ட் போட்டுருக்கோம். டெக்ஸ்ட்ல போயிட்டு இப்போ நான் டெக்ஸ்ட் வந்துட்டு டிசைன்ல போய் எடிட் பண்றேன். எனக்கு அலைன்மெண்ட் வந்துட்டு இது சென்டரா கொண்டு வாங்க. முதல்ல வந்துட்டு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்ல இருந்துச்சு, இப்போ சென்டர் அலைன்மெண்ட்க்கு வந்து கண்டென்ட் வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட்க்கு வந்து. ஸோ அதே மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் இருக்கு. ஸோ அது ரேடியஸ் கொடுத்து பார்டர் ரேடியஸ்ல 20 pixels டிஃப்ரெண்ட் தெரியுங்க. முதல்ல வந்துட்டு பாயிண்டடா இருந்துச்சு, இப்போ வந்துட்டு கர்வ் வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் வந்துட்டு அந்த டிசைன்குள்ள போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி. அந்த டிசைன்ங்கிறது உள்ளுக்குள்ள போய் டிசைன்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இமேஜஸ்க்கு மட்டும் இங்க என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். கண்டென்ட் போட்டு ஒரு இமேஜ் போட்டு இமேஜுக்கு வந்துட்டு ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இமேஜ்ல பேக்ரவுண்ட் இருக்கீங்களா, இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லி. ஸோ பேக்ரவுண்ட்ல வந்துட்டு கலர் நான் ஏதோ ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். டெக்ஸ்ட் அவுட் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரு இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கோ அதுக்கு மட்டும் அந்த கலர் வந்துட்டு அப்ளை ஆயிடும்.
ஸோ இப்போ அதுலேயே சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சைஸ் வந்துட்டு 200, வித் வந்துன்னா 200 கொடுத்துருக்கேன். ஓகேவா? மேக்ஸிமம் வித் எவ்வளோ, மினிமம் வித் எவ்வளோ, ஸோ எல்லாமே நான் 200 கொடுத்துருக்கேன். தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? நம்ம அந்த டெக்ஸ்டோட சைஸை இங்க நம்ம மாத்திருக்கோம். முதல்ல வந்துட்டு 100 வித்ல இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சிஎஸ்எஸ் என்ன கொடுத்துருக்கோம், எனக்கு வித் வந்து 200 இருந்தா போதும், 200 பிக்சல்ஸ் இருந்தா போதும். ஸோ 200 பிக்சல்ஸ்க்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஒத்துனா இதுதான். இது வந்துட்டு நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 1920 பிக்சல்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து டிவைட் பண்ணி கொண்டு வராது. இங்க டிசைன்ல சைஸ் கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு ஒத்துக்கு பதிலா நான் வந்துட்டு ஹைட், ஸோ ஹைட் 200 பிக்சல்ஸ். இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் ஃபுல்லாவே உங்களுக்கு எட் பண்ணிருக்கு. முதல்ல வித்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால வித்துக்கு ஏற்ற வித்து மட்டும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சு. இப்போ ஹைட் கொடுத்தேன். ஸோ ஹைட் நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு எட் பண்ணி. ஸோ டெக்ஸ்ட், பேக்ரவுண்டு, சைஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்பேஸ் நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு ரொம்ப கிட்ட ஒட்டி வந்துருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அது வந்துட்டு உள்ள கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பேடிங், வெளியே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மார்ஜின் சொல்லணும். ஸோ நம்ம பேடிங்ல வந்துட்டு 40 பிக்சர்ஸ் சொல்லி தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ள வந்துட்டு மேல 40, லெஃப்ட் சைட், ரைட் சைட், பாட்டம் எல்லாத்துலயுமே வந்துட்டு 40 பிக்சல்ஸ் எடுத்து. ஸோ அதே மாதிரி மார்ஜின் கொடுத்தீங்கன்னாலும் இதுல எடுத்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? மார்ஜின் எடுத்திருக்கா இல்லையா? முதல்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோக்கு ஈக்குவலா இருந்துச்சு. நம்ம இங்க மார்ஜின் கொடுத்ததுனால போட்டோல இருந்து கீழே இப்போ நான் மார்ஜின் எடுத்துட்டேன். மார்ஜின் எடுத்தோம்னா பாருங்க ஈவனா வந்து போட்டோவும் இந்த டெக்ஸ்டும் ஈவனா வந்துட்டு. அடுத்தது பார்டர், ரேடியஸ் முதல்ல கொடுக்கணும். ரேடியஸ் 20 கொடுத்துருக்கேன். இங்க என்ன சேஞ்சஸ் மட்டும் பாருங்க. இந்த பாக்ஸோட பாயிண்டர்ஸ், எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்வ் ஆயிடும். ஓகே, வந்து சாலிட் கொடுத்து பார்டரோட வித் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ இதுல வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாக்ஸோட ரேடியஸ் தான் வந்துட்டு குறைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த பாக்ஸ்க்கே வந்துட்டு ஒரு பார்டர் தரும். ஓகே, அந்த பார்டரோட வித் வந்துட்டு 10 பிக்சல்ஸ். பார்டரோட கலர் ஒயிட் வேணாம், ஏற்கனவே அங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஒன்றும் தெரியும். தெரியுதுங்களா? பார்டர் எடுத்து வந்திருக்கு. பார்டர் வந்துட்டு 10 பிக்சல்ஸ் எடுத்து வந்திருக்கு. அதோட
வித் அதோட கலர். ஸோ அடுத்தது பொசிஷன். ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப்ல வந்துட்டு நான் வந்து -100 பிக்சர்ஸ். நம்ம அந்த பொசிஷனை விட்டு மைனஸ்ல டாப்ல வந்துட்டு -100 பிக்சர்ஸ் மேல போடுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. முதல்ல இதுக்கு ஈவனா இருந்துச்சு, இந்த போட்டோக்கு ஈவனா இருந்துச்சு. பேடிங் கொடுத்த மார்ஜின் கொடுத்ததுனால அந்த போட்டோல இருந்து கீழே ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த செக்ஷனை வந்துட்டு நம்ம பொசிஷனா வந்துட்டு -100 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆயிருக்குன்னா இந்த செக்ஷன்ல போய் மேல ஏறி இருக்கு. இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்லயும் மேல போயிருக்கு, பொசிஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த நம்ம வந்துட்டு இது ஒரு செக்ஷன் சொன்னேன், இது ஒரு செக்ஷன் சொன்னேன். ஸோ இப்போ இந்த செக்ஷன் நான் எதுவுமே கொடுக்கல. ஆனா இந்த கண்டென்ட்டை வந்துட்டு இந்த பொசிஷன் கொடுக்கறதுனால அந்த செக்ஷனுக்கு மார்க் போடணும். நாங்க வந்துட்டு பிக்சல்ஸ் அதிகமா கொடுக்க கொடுக்க இது வந்துட்டு டாப்ல போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க. ரிலேட்டிவ் நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அது மட்டும் தான் எடுக்கணும். இல்லாட்டினா ஓவராலாவே நம்ம வந்து இப்போ இதுக்கு மட்டும் லெஃப்ட்ல மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். லெஃப்ட், டாப், பாட்டம், ரைட் எல்லாம் இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அதே ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன இதுல இருக்கோ அதே இதுல தான் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு -100 கொடுத்து லெஃப்ட் சைடு வந்துட்டு -100ல கொண்டுட்டு போயிருக்கு, அதாவது பொசிஷன். இப்போ அடுத்தது வந்துட்டு பாக்ஸோட ஷேடோ. அந்த பாக்ஸோட ஷேடோ மாதிரி ஷேடோ கலர் என்ன கொடுக்கணுமோ அதை எடுக்கணும். நீங்க என்ன இப்போ பேஜ் டெவலப் பண்றது எல்லாமே வந்துட்டு டிசைன் மூலியமா தான் வந்துட்டு நீங்க அதோட எஃபெக்ட்ஸை வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த டிசைன் பேக் அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட், அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, இது எல்லா செக்ஷனுக்குமே வரும். ஓகேங்களா, இமேஜுக்குமே இது அப்படியே டிசைன் வரும். ஸோ இமேஜுக்கு வரும்போது நம்ம அங்கே கொண்டு போய் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணாது எப்படி இருக்குன்னா, நீங்க முன்னாடி ஒரு இமேஜ் போட்டுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலதான் வந்துட்டு இது காமிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த சீசஸ் எல்லாமே. ஓகேவா, அடுத்தது சைஸ். அது நம்ம எந்த மாதிரி சைஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ், பார்டர், பொசிஷன், ஷேடோ. ஓகே, இதுதான் நம்ம எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த டிசைன்ங்கிறது இருக்கும். இல்லை எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு எங்கெங்க என்னென்ன அப்ளை பண்ணணுமோ அதை பார்த்து அப்ளை பண்ணிட்டு டிசைன் பண்ணிட்டு இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த டிசைன்ல? இது வரைக்கும் ப்ராக்டிஸ் அதுல வந்து சப்போர்ட் பேஜ்
அது சப்ளமெண்ட். ஓகே சார். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய இப்போ வெஸ்டர்ன் மார்க்கெட்டிங் டெஸ்டிங் சப்போர்ட் பேஜோட டேட்டாஸ் சரிங்க. அதுதான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு இம்போர்ட் பண்றது. நம்ம வந்துட்டு அந்த சப்போர்ட் பேஜோட ஃபுல் வெப்சைட்டே வந்து ஸோ அப்போ அதுல வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்ச வெப்சைட் அது அப்படியே வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதுல வந்து அப்லோட் பண்ணிடும். ஸோ அங்க என்ன ஃபைல் இருக்கோ அங்க என்னென்ன கண்டென்ட் போட்டுருக்கோ அதே கண்டென்ட் தான் வந்து இந்த வெப்சைட்லயே வரும். ஒரு பேஜ் பேஜ் இப்போ ரிஃப்ரெஷ் ஆகும். இதெல்லாம் அதுல ரிஃப்ரெஷ் ஆகுமா? ஆகாது. இப்ப நீ அந்த ஒரு அந்த வெப்சைட்ல இருந்து நம்ம அந்த பொசிஷன் இப்போ அந்த வெப்சைட் என்ன பொசிஷன்ல இருக்கோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணும். ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆமா டவுன்லோட் பண்ணிட்டோம். நீ இப்போ போயிட்டு சப்போர்ட் பேஜ்ல போய் நீங்க என்னதான் எடிட் பண்ணணும் நீங்க ஏற்கனவே பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண அதெல்லாம் வராது. ஒன்ஸ் அந்த வெப்சைட் என்ன பொசிஷன்ல இருக்கோ அந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் எடுத்து வரும். அது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி போயிட்டு அந்த வெப்சைட்டுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். இதுல சேஞ்சஸ் ஆகாது. அதே மாதிரி அந்த ஃபைல கொண்டு வந்துட்டு வேற ஒரு வெப்சைட் டொமைன்ல போட்டு நீங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கனாலும் சப்போர்ட் பேஜ்ல எந்த சேஞ்சஸுமே ஆகாது. அந்த பேஜ் சப்போர்ட் மார்க்கெட்டிங் ஆமா அதுதான் இது. இப்போ வந்து அப்டேட் பண்ணாலும் இந்த திரும்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆமா இதான் அந்த பேஜ் எடிட் பண்ணிட்டோம். சப்போர்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் வந்தது சார். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணாலும் அந்த சப்போர்ட் பேஜ் நம்ம அங்க என்ன வெப்சைட் அதே பண்ணிருக்கோம். இந்த பேஜ் எங்க இந்த பேஜ் போல எடிட் பண்ணி நம்ம அந்த பேஜுக்கு பதிலா நம்ம எடிட் பண்ணல. நம்ம வந்து புதுசா தான் வந்து நியூவா தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆல் பேஜஸ்ல போய் இருக்கு. நீங்க வந்து டைரக்டா வந்து இந்த டொமைன் மட்டும் போட்டீங்க அந்த பேஜ் தான் எடுத்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங் கோயம்புத்தூர் சொல்லி இங்க டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே தான் வந்துட்டு இங்க ப்ரோமோ லிங்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங் கோயம்புத்தூர் சொல்லிட்டு புதுசா ஒரு யூஆர்எல் வந்துட்டு கிரியேட் பண்ணி ஓகேவா. ஸோ இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்பிங் கோயம்புத்தூர் /digital marketing coaching கோயம்புத்தூர் பேஜ் அதுதான் ஒரு பேஜ். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இது இது பேஜ்ல கிரியேட் பண்ணிருக்கோம். இதுக்கும் பேஜ் தான். பட் வந்து இந்த இதுல இது இந்த பேஜ் இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல இதுல எங்க போயிட்டு அந்த பேஜ் அது ஒரு பேஜ் அது ஒரு பேஜை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது நம்ம வெறும் பேஜை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்துட்டு மெயின் பேஜ்ல அது வரணும்னா மெனு ஃபிக்ஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு மெனு இல்லை, இதுல எதுவுமே மெனு இல்லை. மெயின் பேஜ்ல மெனு எதுவுமே இல்லை. இந்த லிங்க் எடுத்து அதுல போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெனு எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கலாது மறந்துட்டேன். ஸோ ஹெட்டர்லயே வந்துட்டு மெனுஸ் வந்துட்டு எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மெனு. ஓகே. இங்க வந்துட்டு நம்ம கிட்ட என்னென்ன பேஜஸ் இருக்கோ அந்த பேஜஸ் எல்லாமே இங்க வந்துடும் சைட்ல. ஓகே.
இங்கே வந்துட்டு ஆ? ஆமா வராது. நம்ம வெறும் பேஜை தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அந்த யூஆர்எல் போட்டா மட்டும்தான் இந்த பேஜ் வரும் இப்போதைக்கு. ஆமா, அந்த யூஆர்எல் போட்டா மட்டும்தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண பேஜ் வரும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண பேஜ் வரவே வராது. இல்லாட்டினா மெனுவா அது கொண்டு வரணும். மெனுவா அதுல வந்து கொண்டு வரணும், லிங்க் பண்ணணும். ஸோ இப்போ இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். ஓகேவா? பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இது ஒரு பேஜ். ஹோம் பேஜ் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த பேஜ் மட்டும்தான் வந்துட்டு இப்போ டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இதுல மெனுல நான் எங்கேயுமே கொண்டு வரல. எங்கேயுமே கொண்டு வராட்டினா இந்த யூஆர்எல் போட்டா மட்டும்தான் வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு விசிபிள் ஆகும். அப்படி இல்லாட்டினா நம்ம மெனுவா வந்துட்டு கொண்டு வரணும். மெனுல வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி போட்டு இங்க மெனுல கொண்டு வந்தா மட்டும்தான் வந்துட்டு இங்க இருந்து கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு போற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு டைரக்டாவே வந்துட்டு எனக்கு இந்த பேஜ் எல்லாம் வேணாம், எனக்கு உள்ள வந்த உடனே இந்த பேஜ் தான், இந்த பைத்தான் பேஜ் தான் எனக்கு விசிபிள் ஆகணும்னா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். பேக் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். பேக் லிங்க் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா ஆட் ரன் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஒரு புதுசா வந்துட்டு லேண்டிங் பேஜ் பண்ணணும். சரியா? ஸோ அந்த லேண்டிங் பேஜ் வந்து வெப்சைட்ல எங்கேயுமே வர வேணும். இந்த யூஆர்எல் மட்டும் கொண்டுட்டு போயிட்டு அந்த ஆட்ல கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டா அந்த ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா வெப்சைட்டுக்கு பதிலாக இந்த பேஜுக்கு தான் உங்களுக்கு டைரக்டா ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த பேஜ் வந்துட்டு வெப்சைட்லயும் வரணும்னா அது வந்துட்டு மெனுவா தான் கொண்டு வரணும். ஆட் பண்ற மாதிரி. ஸோ இங்க வந்துட்டு நம்ம எவ்வளவு பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து பேஜஸ் சொல்லிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு மெனு, என்ன பேஜ் நம்மளுக்கு மெனுல வேணுமோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு மெனு கொடுத்தா இந்த தினேஷ்ங்கிற மெயின் இது வந்து மெயின் மெனு தினேஷ்ங்கிறது. ஸோ அந்த பேஜுக்குள்ள முதல்ல வந்துட்டு ஹோம் அபவுட் அஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இது வந்துருச்சு. நம்ம இங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய டைட்டில் எனக்கு மெனு வேணாம், எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இருந்தா போதும்னா இங்கேயும் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இது சேவ் கொடுத்துட்டு அந்த நம்ம இதுல வந்துட்டு மெனுவே வைக்கல ஹெட்டர்ல. ஸோ முதல்ல நம்ம மெனு வச்சுட்டு வரலாம். மெனுல வந்து தினேஷ், ஹோம் அபவுட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் போயிடும். இங்கேயும் வந்துட்டு அந்த அப்படி இங்கேயும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ வெறும் யூஆர்எல் மட்டும்தான் அடிச்சிருக்கும்.
யூஆர்எல் மட்டும்தான் அடிச்சிருக்கோம். ஸோ லேண்டிங் பேஜ் வந்துருச்சு. ஆனால் நம்ம டெவலப் பண்ண பேஜுக்கு போகணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கிளிக் பண்ணோம். நம்ம என்ன டெவலப் பண்ணமோ அந்த பேஜுக்கு நம்ம மெனுவாக தான் இங்கே கொண்டு வரணும். மெனுவும் நம்மளுக்கு வெப்சைட்ல வேணும்னா மெனுவாக கொண்டு வரணும். அப்படி வேணும்னா வெறும் இந்த யூஆர்எல் மட்டும் பண்ணி இந்த பேஜ் வேணான்ட்டா இப்போ வந்துட்டு மெனுல கொண்டு வந்துட்டேன். ஸோ மெனுல இருந்து இது வேணும். இந்த மெனுக்குள்ள போய் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தா இன்னும் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா அந்த மெனுல இருந்து போயிடுச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இல்ல எனக்கு இந்த பேஜே டோட்டலாவே வேணாம்னா ஆல் பேஜஸ்ல கிராஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஓகே, இதை கிளிக் பண்ணனா அந்த பேஜ் எல்லாமே டெலிட் ஆகிடும். கிராஷ் இங்கே வந்துட்டு டோட்டலாவே பர்மனன்ட் டெலிட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ மெனு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் நியூ மெனு இருக்கு இல்லையா, எல்லாருமே போயிட்டு கிரியேட் நியூ மெனுல போய் இங்க மெனு நேம் இதுக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கோங்க. சரியா, கிரியேட் மெனு. ஸோ நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ண நியூ மெனுல போய் உங்க பேரை போயிட்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மெனுல உங்களுக்கு என்ன பேஜ் விசிபிலிட்டி ஆகணும். இப்போ நான் வந்துட்டு எல்லா பேஜும் விசிபிலிட்டி ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஆட் மெனுக்குள்ள போட்டோம்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள நீங்க செலக்ட் பண்ண பேஜ் எல்லாமே ஆகும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் மெனுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு சேவ் ஆயிடும். ஸோ வந்துட்டு உங்களோட மெனுவோட நேம் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்க போய் அங்க கொடுத்தோடனே இங்க வந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெனு வேணுமோ அது இங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம என்னென்ன சூஸ் பண்ணணுமோ அது எல்லாமே இங்க வந்துச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹெடர் கிரியேட் பண்ணுங்க, மெனு கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த டிசைன்ஸ் அதை மட்டும் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்க. மெயினா வந்து இது ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு இதுல எப்படி இனி டெவலப் பண்ணலாம்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வரும். கண்டிப்பா ப்ராக்டிக்கலா பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஆளுக்கு ஒவ்வொரு உங்க பேர்லயே வந்துட்டு ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணுங்க. ஹெட்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மெனு, மெனுக்கு அப்புறம் வந்துட்டு பேஜ், பேஜ்ல வந்துட்டு அந்த எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு ஒர்க் பண்ணிப்பாங்க. டவுட் இருக்கா? ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருக்காமா? சார் இமேஜோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் இமேஜோட சைஸ் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்களா? ஹலோ, சைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா? நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா 6x6 சாரி 600x600 600x600 இருக்கிற 4 பேர் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வித்தும் சரி, வித்தும் வந்துட்டு 600x600 இருக்கும், ஹைட்டும் 600x600 இருக்கும். நம்ம வந்துட்டு இமேஜ் சூஸ் பண்ணும் போதே அதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அது வந்துட்டு நீங்க கேன் வந்துட்டு பண்ணிட்டு தான் இதுக்குள்ள கொண்டு வர முடியும்.